மாப்போ சிவஞானி ஐயா அவர்களுடைய 121வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக பிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் அதன் முதன்மை தலைவருமான ஐயா மாண்புமிகு நீதியரசு அவர்களும் இந்த விழாவில் பங்கு பெற்று அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் மக்களோடு மக்களாக இணைந்து இந்த ஐயாவின் 121வது விழாவை சிறப்பாக வந்திருக்கிறார்கள். நான் என் வாழ்நாளில் அவருடைய புத்தகத்தை நிறைய இலக்கிய புத்தகங்கள் படித்திருந்தாலும் மாப்போ ஐயாவுடைய இலக்கியத்தை பார்க்கும் போது தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களின் முன்னேற்றம், சமுதாயத்தின் முன்னேற்றம் என்று பாராமல் எல்லா இன மக்களுக்காகவும் ஒரு மாபெரும் தலைவர் ஐயா. அவர் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் நம்முடைய தமிழகத்தை, சென்னை மாகாணத்தை காப்பாற்றிய மாபெரும் தலைவராகவும் இன்று மக்களால் போற்றப்படுகிறார்கள். நான் நேற்று சட்டமன்றத்தில் திருமதி அன்புமணி சாமி அம்மா ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தார்கள். அந்த தகவல் புத்தகத்தில் அவருடைய வரலாறு நாம் யாரும் பார்க்கவில்லை. தவறாக எங்களுடைய அமைப்பிலிருந்து எல்லோரும் சொல்லப்படுறோம். ஆனால் சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய தகவல்களை எப்பொழுதுமே சரியானதாக இருக்கணும் என்பதையும் இந்த நேரத்துல இந்த காணொலி என்னவென்றால் ஐயா அவர்கள் அவருடைய கடைசி காலம் வரைக்கும், உயிர் உள்ள மூச்சு வரைக்கும் தமிழர்களுக்காகவும், தமிழ் எழுத்துக்காகவும், இலக்கியத்திற்காகவும் சென்னை மாகாணத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கணும் ஒரே பண்பாட்டோடு தன் உயிரை தியாகம் பண்ணவர். அப்படி தலைவர்